மாணவர் தொழில் மையம், அது மாணவர்களுக்கு தொழில் மேம்பாட்டுத்துறை வளர்ச்சி மையம் மூலமாக பயிற்சி திட்டங்கள் வந்து பெருசா இப்போதைக்கு இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, இங்க வேலை தேடும் மாணவர்கள் தான் அதிகமா இருப்பாங்களே ஒழிய, மாணவர்கள் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். இதற்கு சரியான ஒரு திட்டம்னா, எப்படி விளையாட்டு, கல்வி மற்றவர்களுக்கு பயிற்சி மையங்கள் இருப்பது போல, தொழில் முனைவோருக்கும் ஒரு மேம்பாட்டு மையம் நம்மளது திருநெல்வேலி மாவட்டத்துல ஏற்படுத்தணும்னா, இது சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களும் பயன்பெறும். இந்த வர பட்ஜெட்ல மாணவர்களுக்கு எம்எஸ்எம்இயோட இணைந்து ஒரு தொழில் பயிற்சி மேம்பாட்டு மையம் அமைஞ்சா சிறப்பாக இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோள். மத்திய அரசு மாநில அரசு ஒருவரை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில்லை. 2 பேரும் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த தென்னகத்துடைய ஆக்ஸ்போர்டு மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஐஐடி, ஐஐஎம், ஐஐஎஸ்சி, நீட், எய்ம்ஸ் அண்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ் பயிற்சி நிறுவனங்கள் கண்டிப்பாக இந்த தென்னகத்திற்கு அவசியம் தேவை. இதன் மூலம் வளரவும் அந்த எஜுகேஷன் அவேர்னஸ் இந்தியா முழுவதும் பரவி மக்களுக்கு வெற்றி பாதையில் அழைத்து செல்ல இது ஒரு பேஸாக அமைய வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த 5 மாவட்டத்துக்கு அடிப்படை தாமிரபரணி ஆறு. ஆகவே இந்த ஆறு இப்போது மாசடைந்திருக்கிறது. அது பயன்படுத்த முடியுமா அந்த தண்ணீரை என்பதெல்லாம் இன்று கேள்விக்குறியாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து தாமிரபரணியை சுத்திகரிப்பதற்கு, அதை புனரமைப்பதற்கு கங்கைக்கு ஒதுக்கியது போல ஒரு தனி நிதி இதற்கு ஒதுக்கி இந்த பாதாள சாக்கடை திட்டம், அதை கழிவுநீர் கலப்பது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி தாமிரபரணியை தூய்மைப்படுத்தி அதை சீர் செய்யுமாறு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். தற்சார்பு இந்தியா திட்ட ஒரு பகுதியாக இந்த மக்காச்சோளத்திலிருந்து நேரடியாக எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலையை நிறுவினார்களே ஆனால் இங்கே அந்த எல்லாருடைய மக்காச்சோள விவசாயிகளுக்கு போனால் உரிய விலையே நியாயமான விலையும் ஆடைகளை கொண்டு செல்லும்போது நேரடியாக நியாயமான விலை கிடைக்கும். இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக சந்தைக்கு கொண்டதுக்கு பதிலாக ஆடைக்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த நிலையில் இடைத்தரகர்களுடைய அந்த கமிஷன் ஆகிறது எங்களுக்கு இங்கே ரத்து செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பொருட்களுக்கு விவசாயம் கிடைக்கும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் என்ற பெங்களூரில் இருக்கும் அந்த நிறுவனங்கள் இன்னும் எத்தனையோ கோச்சிங் சென்டர் இருந்தாலும் இங்கே மத்திய பயிற்சி மையம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், மிக மிக ஒரே நேரத்தில் மொத்தமாக செல்லக்கூடிய நிலை வரும்பொழுது மிகுந்த நெரிசலுக்கு ஏற்படுகிறது. அதற்கு ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஒரு பாலம் ஏற்படுத்த வேண்டும். அதிக அளவில் பீடி சுத்தும் தொழிலாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை மாற்று தொழில் ஏற்படுத்துவதற்கு ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலையை மத்திய அரசாங்கம் எடுக்கப்பட வேண்டும். நெல்லை மாவட்டத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக ரயில்வேயும் விவசாயத்தையும் பீடி தொழிலாளர்களுக்கு மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி பார்ப்பதற்காக 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் உள்ளூரிலேயே வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இந்த இதில் ஏற்பாடு செய்தோம்னால் சுற்றுலாத்துறை மென்மேலும் வளர்ச்சி பெறும் என்பதையும், அதே போன்று இப்பொழுது நீச்சல் தெரியாமல் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக் கொடுப்பது என்பது ஆங்காங்கே ஒவ்வொரு வட்ட தலைநகரத்திலும் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் மாவட்ட மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைப்பதில் பெருமை அடைகிறேன். திருநெல்வேலி அந்த சாலை வசதி அருகிலுள்ள மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இந்த பேக்கிங் வசதியான ஒரு தொழிற்சாலை அமைச்சா அது ஒரு மாணவர்களுக்கு மற்ற இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கும். அது ஒரு தொழிலும் திருநெல்வேலி முன்னேறும். சாலை வசதி நல்லா இருக்கனால இங்கேருந்து நிறைய திருநெல்வேலி மாவட்டம் நல்ல சிறப்பாக முன்னேறும். அதுக்கு இது பேக்கிங் வசதியுடைய தொழிற்சாலை அமைக்கணும். அதான் ஒரு வேண்டுகோள். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் சுய உதவிக்குழு நடத்தக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மற்றும் இல்லத்தரசிகள் அனைவருக்குமே கறவை மாடு இலவசமாக கொடுத்து பால் வளத்தை அதிகமாக பெருக்கெடுத்து இன்றைக்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தினால் மட்டுமே பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இதன் மூலம் ஆணித்தரமாக உறுதிப்பட கூறுகிறேன். கனிம வளங்களை மற்ற மாநிலங்களுக்கோ கடத்தல் செய்வதை நம்ம என்ன செய்யணும், நிச்சயம் தடுக்கணும். அந்த கனிம வளங்கள் நம்மளுடைய மாவட்டத்துக்கு, குறிப்பாக நம்முடைய மாவட்டத்துக்கு அது பயன்படுற மாதிரியான ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் வகுக்க வேண்டும் என்பதை வைத்துக்கொண்டு அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 20 ஆண்டு காலமாக அந்த ஒய் வடிவ மேம்பாலம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதை இந்த ஆண்டாவது குடி சேவையில் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து விரைவில் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.